அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன மனித குலத்திலிடத்தில் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இன்று நாம் தியானிக்க இருப்பது பாவ மன்னிப்புக்காக கிறிஸ்துவின் இரத்தத்தில் மேல் வைக்கும் விசுவாசம். இதை குறித்து இன்று நாம் தியானிக்கலாம். பாவம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படியாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணமே மனித குலத்திற்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை என்றால் பாவமே வந்திருக்காது. ஆண்டவர் மற்ற ஜீவராசிகளுக்கு அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லை. ஆதலால் எந்த ஒரு ஜீவராசியும் பாவம் செய்ய முடியாது. மனித குலத்திற்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததினாலே, அதை மீறுகிறதினாலே பாவம் நாம் செய்கிறோம். இதை ஏன் அவர் அனுமதிக்கிறார் என்றெல்லாம் பார்க்கும்போது அதை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்களிலே காயினிடத்திலே சொல்லும்போது, உன் முகநாடியேன் வேறுபட்டது, நன்மை செய்தால் மேன்மை அல்லவோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்று சொல்லுவார். ஆண்டவருக்கு பாவத்தை மேற்கொள்ளும் ஒரு சந்ததி தேவை. பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் அந்த சந்ததிக்கு பாவம் என்றால் என்ன என்பதை கூற வேண்டும், மேற்கொள்வதற்கு ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். அதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை தரையிலே வைத்து நீச்சல் கற்றுக் கொடுக்க முடியாது. அவர்களை தண்ணீரில் போட்டால் தான் நீச்சல் கற்றுக் கொடுக்க முடியும். எப்படி ஒரு நீச்சல் கற்றுக்கொள்வதற்கு அவர்களை தண்ணீரில் போட வேண்டுமோ, அதே போல் பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு சந்ததியை கொண்டு வருவதற்கு அவர் பாவ கடலிலே நம்மை போட வேண்டும். ஆனால் அதை நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. ஏன் அப்படி செய்கிறார் என்று பார்க்கும்போது அவருடைய பரம திட்டம் என்னவென்றால், நம் எல்லோரையும் மனித குலத்தை அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு ஆளுகை செய்வதற்காக நம்மை தயார் செய்கிறார். ஆளுகை செய்கிறவர்கள் சொந்தமாக தீர்மானம் எடுக்க வேண்டும், அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், அவர் நினைப்பதை அவர்கள் முடிக்க வேண்டும். அதைத்தான் அவர் வெளிப்பாடு புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே யோவான் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று சொல்லுவார். அப்பொழுது சிங்காசனத்திலே நாம் அமர்ந்து அரசாள வேண்டும் என்றால் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது ஜெயம் கொள்ள வேண்டியது பாவம். அதனால்தான் நம்மை விட்டு பிடிக்கிறார். ஆனால் நாம் இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன செய்வோம் என்று தியானிக்கும்போது பல சமயங்களிலே நாம் தான் ஏதோ அதை செய்ய வேண்டும் என்று எண்ணி புண்ணிய ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டுமா, புண்ணிய நதிகளிலே நீராட வேண்டுமா என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம், நாம் எல்லோரும் இறந்து விடுவோம். ஆனாலும் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை அவர் கொடுக்கிறார். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கடவுள் நமக்கு கிருபையாக நமக்கு
பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக தன்னுடைய ஏக குமாரனையே கொடுத்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ளுகிறார். ஆனால் அதை அவர் சொல்லும்போது முதலாவதாக இதை செய், அதை செய்யாதே என்று தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு நடுத்தர பள்ளியிலும் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி. ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு மேல்நிலை பள்ளியிலும் கல்லூரிகளிலும் வித்தியாசமான படிப்பு இருக்கும். அதுபோல் ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு இதை செய், அதை செய்யாதே என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அவர்களும் அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16 முதல் 22 வசனங்கள் முடிய பார்ப்போமானால், அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இதற்காகத்தான் கற்பனைகளை நமக்கு கொடுக்கிறார். முதலாவது அவர் எதிர்பார்ப்பது இதை செய், அதை செய்யாதே என்று. அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. 10 கட்டளைகளை சுருக்கமாக சொல்லுகிறார். அந்த வாலிபன் அவரை நோக்கியவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்டான். அதற்கு இயேசு, பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். உண்மையான அன்பு இல்லை. ரூல் மாஸ்டர், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லுகிறானே தவிர உண்மையான அன்பு இல்லை. ஸோ அப்படி செய்கிறவர்களிடத்தில் ஆண்டவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், அன்பு காட்ட வேண்டுமென்றால், இருப்பதை விற்று விட்டு வா, கொடுத்து விட்டு வா, ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்லும்போது வருத்தம் அடைகிறான். அவருடைய இருதயத்தை தொட்டு பார்க்கிறார். எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் யாரும் பர்ஃபெக்டாக இருப்பது கடினமான காரியம். ஆனால் மனம் திரும்பக்கூடும். கடவுள் நாம் செய்த பிழையை உணர்த்தும் போது, தவறை உணர்த்தும் போது நாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு மாறக்கூடும். இதைத்தான் அவர் விரும்புகிறார். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். முதலாவது நாம் நம்மை உணர்த்தும் போது அதை உணர்ந்தவர்களாக அதை நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பவர்களாக இருப்பது. அந்த பாவத்தை உணர்ந்தால் ஒழிய செய்ய முடியாது. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மத்தேயு 7வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனங்களில் இப்படியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசாலமான வழியிலே எல்லோரும் செய்கிறார்கள் பாவம், நானும் செய்வேன் என்று மனம் திரும்பாமல் போனால் நமக்கு விமோசனம் கிடைக்காது. அப்படித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இடுக்கமான வழியிலே நாம் போக வேண்டுமென்றால் நாம் பாவத்துக்கு உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பாவம் செய்த உடனே ஆண்டவர் நமக்கு அதை உணர்த்தின உடனேயே நாம் திருந்துகிறவர்களாகவும் மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் எதிர்காலத்திலே மேற்கொள்கிறவர்களாகவும் மாற அவருடைய சக்தியினாலே நாம்
பிரயாசப்பட வேண்டும். ஆனால் தான் சொல்லுகிறார், இடுக்கமான வழியில் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அகலமான வாசலிலே அதிக ஜனங்கள் போவார்கள், அப்படி நீங்கள் போகக்கூடாது என்று அவர் வாஞ்சிக்கிறார். 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது அவர் சொன்ன முதலாவது கட்டளை என்னவென்று பார்ப்போம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் மிக அவசியம். பாவத்துக்கு பரிகாரம் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு அவர் செய்து முடித்து விட்டார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதை நாம் விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் விசுவாசத்தோடு நாம் நிறுத்திவிட முடியாது. நாம் பாவம் செய்யும்போது ஆண்டவர் அதை உணர்த்துவார். அதை உணர்த்தும்போது நாம் உணர்த்தப்பட்டவர்களாக, அதன் பிறகு மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன என்று அர்த்தம் என்றால், செய்துவிட்டேன் என்று அல்ல, முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த பாதையிலிருந்து திரும்புவது. மறுபடியும் செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்து முயற்சி செய்வது. மனித ரீகத்திலே நாம் முயற்சி செய்தாலும் விழுந்துவிட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய ஆவியினாலே நிறைந்து நாம் செய்யும் பொழுது நம்மால் மேற்கொள்ள முடியும். அதனால் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் அவர் மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் என்ன? முடிவு பரியந்தம் நாம் கண்ணை மூடும் வரைக்கும் பாவம் செய்யாமல் இருப்போமா என்று கேட்டால் அப்படி அல்ல. இந்த பசுமாட்டின் தோலிலோ கன்றுக்குட்டியின் தோலிலோ தண்ணியை தெளித்தால் அந்த இடம் சிலுக்கும், அதற்கு ஒப்பாது. அதுபோல நாம் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது, சாத்தான் நம்மை தூண்டும்போது நாம் பாவம் செய்து விட்டோம் என்றால் எப்படி ஒரு பசுமாடு சிலுக்குமோ அதுபோல நாமும் நம்முடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை சிலிர்த்து கொண்டே இருந்தால் முடிவு பரியந்தம் நாம் ரட்சிக்கப்படுவோம். இதை தான் சொல்லுகிறார். பாவத்திற்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு பசுமாடு தன் மீது தண்ணி படுகையிலே அது தோல் சிலிக்கிறதோ அப்படி இருக்க வேண்டும். அதே தண்ணி எருமை மாட்டு மீது போடுவோமானால் அது இன்னும் நன்றாக முதுவை காட்டி கொண்டிருக்கும். அதுபோல நாம் பாவத்துக்கு விழுந்துவிடக்கூடாது. ஒரு மீன் கடைக்கு போய் மீன் வாங்க போனால் சற்று நேரம் அந்த மீன் வாடை நமக்கு ஒப்பாமல் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் நேரத்திலே அது பழகி விடுவோம். அதுபோல ஆகாமல் பாவத்துக்கு நாம் சிலிர்த்து கொண்டே இருப்போமானால் அவரை போல மாறுவதற்கு நாம் எத்தனிப்போம், முயற்சி செய்வோம், அவரை போலவே மாறுவோம். எவ்வளவு நாம் அவரை போல மாறுகிறோமோ அவ்வளவு ஆண்டவர் நமக்கு பொறுப்புகளை கொடுப்பார். இதனுடைய மற்ற பதிவுகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.